இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்றைய குறள் அதிகாரம் 63, குறள் எண் 623. இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பைப்படுபவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த குறளோட விளக்கத்தை ரவி அங்கிள் நமக்கு சொல்றாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்ற குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைனா துன்பம். எல்லா மனிதர்களுக்கும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. எப்படி இரவும் பகலும் இருந்து கொண்டிருக்கிறதோ, மாறி மாறி வருகிறதோ, அதே போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இதுதான் இயற்கை. மனிதன் இன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றான், மகிழ்கின்றான், அப்புறம் அதை பற்றி மறந்து போயிடறான். ஆனால் துன்பம் என்கின்ற ஒரு விஷயம் வரும்போது அவனுக்கு அந்த துன்பத்தால் பட்ட வேதனைகள் ஞாபகத்துக்கு வந்துடுது, துன்பம் தந்த அனுபவங்கள் ஞாபகத்துக்கு வந்துடுது. துன்பமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் துன்பம் வந்துருமோன்னு பயப்படுறான். எல்லாத்த விட மிக மோசமான ஒரு உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா பயம்தாங்க. பயம்தான் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயமே மரணம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவார். அப்போ இந்த துன்பம் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு உணர்வுல தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு இப்போ கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிறாங்க. அப்போ அவர் எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். இப்போ தனியாக இவர் காரை ஓட்டிகிட்டு போகிறார். ஓரளவு ஓட்ட தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு வண்டி ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த வண்டியை இவர் முந்தி போகணும், அப்படி ஒரு சூழல். இப்போ நம்ம அதை முந்தி போகணுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதோடையே அதை முட்டாமல் போகணுமே அப்படின்னு திருப்பி திருப்பி அதையே நினச்சி வண்டியை கொண்டு போய் முட்டிடுறார். இது ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்தீங்கன்னா வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, முட்டுதல் என்கின்ற அந்த எண்ணத்தோட ஒரு தொடர்பு கொடுத்தனால அது ஒரு செயலாக நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரியாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அதை கடந்து அவர் போயிருப்பார். இதே போல தான் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா முதல்ல அதுக்கு பயப்படாமல் துன்பம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கணும். இப்போ நீங்களே ஒரு வகுத்த வழியில் கஷ்டப்படுறீங்க. வகுத்த வலிக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணுறீங்க. முதல் நாள் அம்மா ஒரு டிஃபன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ எப்பையும் விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்க. அதனால் இந்த கஷ்டம் வந்தது. இந்த அனுபவம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம முடிவு என்ன, அடுத்த ஒரு சூழல் வரும்போது இந்த மாதிரி செய்யக்கூடாது, பசி பார்த்து சாப்பிட்ணும், சரியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டா இப்போ என்னாச்சு, அடுத்த ஒரு சூழல் வரும்போது நம்ம ரொம்ப தயாராக இருப்போம். இப்போ அந்த துன்பத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போது துன்பத்துக்கு நம்ம ஜெயிக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துன்பம் நம்மக்கிட்ட துன்பப்படுதுங்கிறார் வள்ளுவர். அதாவது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை ஏற்று அதை ஆராய்ந்து அதை சரிப்படுத்தி கொள்ளுகின்ற வல்லமை உடையவர்களிடம் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்துக்கு தான் துன்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறள் அவர் சொல்றார். எப்படி சொல்றாரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். சரிங்களா? அடுத்த குறளில் சந்திப்போம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்க கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ற ஆளா, அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.